அந்த அதிபருக்கு பிறகு இப்போ இருக்கின்ற அதிபரை உப அதிபர் அவர்களுடன் பேசுகின்ற பொழுதும் நான் அவர்களிடத்திலே கண்ட ஒரு விடயம் இந்த உத்வேகம். நாங்கள் இடம் மாற்றம் பெற்று செல்லலாம், வேறொரு பாடசாலை இன்று இங்கு நாளை எங்கோ ஒரு பாடசாலையில் இருக்கலாம். ஆனால் நாம் இருக்கும் காலத்தில் இந்த பாடசாலையை உயர்த்திவிட வேண்டும், இந்த சமூகத்தை உயர்த்திவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த ஆசிரியர்கள் நிச்சயமாக போற்றுதலுக்குரியவர்கள், எங்களுடைய இதயங்களிலே வைக்கப்பட வேண்டியவர்கள். எனவே எனது அருமை மாணவ சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எந்த ஒரு கட்டத்திலும் நாங்கள் துவழ்ந்து போய்விடக் கூடாது. நாங்கள் எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை, தைரியத்தை எங்களுடைய மனங்களிலே வைப்போம். நல்லொழுக்கத்தோடு கூடிய கல்வி, திறமை, இதுதான் எமது சமூகத்தினுடைய இருப்பை தீர்மானிக்கும். இந்த நேரத்திலே நானும் ஒரு பழைய மாணவனாக அதிபர் அவர்களுடைய வேண்டுதல், இந்த எங்களுடைய பாடசாலை சமூகத்தினுடைய ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம், தாழ்மையான வேண்டுதல், உரிமையோடு கூடிய வேண்டுதல், எப்படி என்றாலும் எடுக்கலாம், ஒரு மைதானம் வேண்டும் என்பது. எனவே இங்கு வீட்டிருக்கக்கூடிய பிரதம விருந்தினர் அவர்களிடமும் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களிடமும், இதே நேரத்திலே இங்கே வீட்டிருக்கக்கூடிய கௌரவ விருந்தினர்கள், பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்களிடத்திலும் நானும் ஒரு பழைய மாணவனாக கேட்டுக்கொள்வது அதுதான். நமது பாடசாலைக்கு ஒரு மைதானம் தேவை. பௌதிக வள பற்றாக்குறை இருக்கிறது. இன்னும் சாதிப்பதற்கு, இன்னும் உத்வேகத்தோடு முன்னேறி செல்வதற்கு அவை தேவையான அடிப்படை காரணிகளாக இருக்கிறது. அவர்கள் ஆவண செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.